பெண்கள் இன்றைக்கி மாதம் 5000 ரூபா சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணால் கூட ஃப்யூச்சரில் நல்ல சேஃப்டியை உருவாக்கிக்க முடியும். முடிஞ்சவங்க மாதம் 10,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணலாம். அல்லது முடியாதவங்க மாதம் 1000, 2000, 3000 ஆரம்பித்து அப்புறம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சரி, 5000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணால் எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது? ஆர்டியா, எஃப்டியா, எஸ்ஐபியா, பிபிஎஃப்ஆ, செல்ல மகளா, கோல்டா? வீடியோவில் 5000 ரூபாயை எப்படி பிரித்து இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஒரு 5 ஆப்ஷன் சொல்ல போகிறோம். வீடியோவை கேர்ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஆப்ஷன் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குது அப்படிங்கிறத கிளியராக புரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ எஜுகேஷன் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக தான், எந்த பர்சனல் ரெக்கமெண்டேஷன் இல்லை. சரி, பெண்கள் எப்படி 5000 ரூபா சேவ் பண்ணுறது? இப்போ பெண்கள் உரிமை தொகைன்னு 1000 ரூபா கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ 2500 ரூபா இன்க்ரீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஃப்ரீ பஸ் பாஸ்லாம் கொடுக்குறாங்க. பெண்கள் நிறைய பேர் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஈஸியாக அவங்களால 5000 ரூபா சேவ் பண்ண முடியும். மெயினாக மாதம் மாதம் சேமிக்கக்கூடிய பழக்கத்தை உருவாக்குறது. ரெண்டாவது, ஒரு சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணுறது எப்படின்னு பார்க்குறோம். சரி, ஸ்மார்ட்டாக பணத்தை பிளான் பண்ணுறோம். பிகினர் ஃப்ரெண்ட்லி மெத்தட், அதாவது இது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணல, இனிமேல் தான் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எப்படி ஆரம்பித்தே கரெக்டாக பிளான் பண்ணி கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். ஸோ பெண்களுக்கான சிறப்பு சேமிப்பு திட்டங்கள் இதோட ஸ்பெஷல் இன்றைக்கி. சரி, எதுக்காக பெண்கள் சேமிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ், நிதி சுதந்திரம் சொல்லுவாங்க. அவங்களுக்கு தேவையான பொருட்களை அவங்களே வாங்கிக்கலாம். அதே மாதிரி எமர்ஜென்சி மணி சப்போர்ட், திடீர்னு அவசர தேவைகளுக்கு பணம் தேவைப்படுது அப்படிங்கும்போது கண்டிப்பாக பெண்களோட சேமிப்பு எல்லா குடும்பத்துலேயும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்ம குடும்பத்தோட ஃப்யூச்சருக்கு பிளான் பண்ணுறதுக்கு நல்லா சூட்டபுளாக இருக்கும். நீண்ட காலத்தில் ஒரு நமக்கு செக்யூரிட்டி, சேஃப்டி கொடுக்குது. நம்ம குழந்தைகளோட எதிர்காலத்துக்கும் சேஃப்டி கொடுக்குது. சேமிப்பு பெண்களுக்கு ரொம்பவே முக்கியம். என்னென்ன டிஃப்ரெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் அப்படின்னு பார்த்தோம்னா, பேங்க் டெபாசிட் பண்ணுறது ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அடுத்து கவர்மெண்ட் சேவிங் பிளான், ஸ்மால் சேவிங்ஸு, போஸ்ட் ஆஃபீஸ் டெபாசிட் அதெல்லாம் இதில் வரும். மூணாவது, மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுறது. அப்புறம் நிறைய கோல்டு, தங்கத்தை நிறைய பெண்கள் விரும்புவாங்க. கோல்டு இன்வெஸ்ட் மெத்தடில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரி, என்னென்ன முதலீட்டு வழிகள் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆர்டி, ரெக்கரிங் டெபாசிட்டு. இது மாதம் மாதம் ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது. சின்ன அமௌண்ட் போஸ்ட் ஆஃபீஸ் இன்வெஸ்ட் பண்ணலாம், பேங்கில் இன்வெஸ்ட் பண்ணலாம். போஸ்ட் ஆஃபீஸ் ஆடிக்கும் பேங்க் ஆடிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற பற்றி தனியாக வீடியோ போன மாதம் போட்டிருக்கோம். பார்க்காதுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவும் பாருங்கள். இது ஸ்டேபிளான ரிட்டர்ன், இன்ட்ரெஸ்ட் கொடுக்கக்கூடியது. போடும்போது என்ன இன்ட்ரெஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணி தராங்களோ அதே இன்ட்ரெஸ்ட்டு கடைசி வரைக்கும் கொடுப்பாங்க. ஒரு ரொம்ப சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தேடு. கவர்மெண்ட் கேரண்டி கொடுக்குது அல்லது பேங்க் கேரண்டி கொடுக்குது. சரி, அடுத்து எஃப்டி, அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட்டு, ஒரு ஸ்டேபிள் ரிட்டர்னுக்காக லம்சமாக ஒரு அமௌண்ட்டு ஆயிரக்கணக்கோ லட்சக்கணக்கோ இன்வெஸ்ட் பண்ணலாம். இது டைரெக்டாக அமௌண்ட் இருந்தாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். அல்லது ஆடி 5 வருஷம் 3 வருஷம் மெச்சூர் ஆகுது, அந்த அமௌண்ட் எடுத்துக்கொண்டு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஃபிக்ஸடாக ஒரு இன்ட்ரெஸ்ட்டு கன்ஃபார்மாக கொடுக்கக்கூடியது. ரொம்ப சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் சாய்ஸு. போஸ்ட் ஆஃபீஸ் இதை டைம் டெபாசிட், டிடி அப்படின்னு சொல்லுவாங்க. டைம் டெபாசிட்டு. பேங்கை பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸட் டெபாசிட்டு எஃப்டின்னு சொல்லுவாங்க. இது ஃப்ளெக்சிபிளான பீரியடு, 1 வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் அப்படி எத்தனை வருஷம் வேணால் போட முடியும். இது பாதுகாப்பான முதலீடு. அவசர கால தேவைகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிபிஎஃப், பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு, இது லாங் டேர்ம் சேவிங்ஸ். இது கவர்மெண்ட் கேரண்டி கொடுக்கக்கூடியது. இது நீண்ட காலத்தில் ஒரு செல்வத்தை உருவாக்கக்கூடியது. இது டேக்ஸ் சேவிங் பெனிஃபிட்டு, எந்த டேக்ஸும் கிடையாது. போடும்போது இன்ட்ரெஸ்ட்டு, எடுக்கும்போது எல்லாத்துக்குமே டோட்டலாகவே டேக்ஸ் கிடையாது. ரொம்ப சேஃபான இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ணக்கூடியது. பிபிஎஃப்பில் எந்த டேக்ஸுமே இல்லாமல் எப்படி 1 கோடி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு தனியாக வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதுங்க, பாருங்கள். சரி, அடுத்து எஸ்ஐபி, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஃபார் வெல்த் கிரியேஷன். இது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது. இது மாதம் மாதம் இன்வெஸ்ட் பண்ணுற மெத்தேடு. இது பவர் ஆஃப் காம்பவுண்டிங், டெய்லி காம்பவுண்டிங் சொல்லலாம். அதனால் நீண்ட காலத்தில் நல்ல செல்வத்தை உருவாக்கக்கூடியது. மியூச்சுவல் ஃபண்டில் 10,000 ரூபா மாதம் ஆரம்பித்து எப்படி 6 கோடி வரைக்கும் அடையலாம் அப்படிங்கிறத பற்றி தனியாக வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதுங்க, பாருங்கள். சிறிய தொகையிலேயே பெரிய வளர்ச்சி. சரி, அடுத்து கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு. கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்துக்குமே பெண்களுக்கு பிடிக்கக்கூடியது. அதே சமயம் செய்கூலி சேதாரம் இல்லாமல் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்டை குறைஞ்ச அமௌண்ட்லேயே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கோல்டு ETF, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் இருக்குது. ரொம்ப வருஷமாக இருக்குது. இது கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டு எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டுருக்கும். அடுத்தது டிஜிட்டல் கோல்டு ஆப்ஷன். இது நிறைய கோல்டு ஆப் அப்படிலாம் வந்திருக்கு. இது கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது. என்ன கம்பெனி என்னன்னு பார்த்து வாங்கணும். மூணாவது, ரீசெண்டாக லான்ச் பண்ணிக்கிறாங்க எலக்ட்ரானிக் கோல்டு ரிசிப்ட், EGRன்னு சொல்லக்கூடியது. இது NSE செபி கண்ட்ரோலில் நேஷ்னல் ஸ்டாக் சேஞ்சை இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இப்போ தனியாக வீடியோ போன வாரம் தான் போட்டிருக்கோம். தங்கம் வாங்க புதிய வழி, எலக்ட்ரானிக் கோல்டு ரிசிப்ட் பண்ணி போட்டிருக்கோம். இதை கண்டிப்பாக பாருங்கள், கோல்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க எல்லாருமே. இது லாங் டேர்மில் தங்கத்தை வச்சுருக்கிறதுக்கு இதில் சிறந்த மெத்தேடு. எந்தமான வேஸ்டேஜும் வராது. தங்க முதலீட்டோட புதிய வழிகள் எல்லாம் தான்.
சரி, அடுத்தது எஸ்எஸ்ஒய்ன்னு சொல்லக்கூடிய செல்ல மகள் சேமிப்பு திட்டம். இது பெண் குழந்தைக்கான திட்டம். இது கவர்மெண்ட் கேரண்டி கொடுக்கக்கூடியது. இது வரியே இல்லாமல் அதிகபட்ச வட்டி தரக்கூடியது. ஃப்யூச்சர் குழந்தையோட பெண் குழந்தையோட எதிர்கால கல்வி, மேரேஜு அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். பெண் குழந்தையோட சேஃப்டிக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நம்ம இலக்கெனவோ அதுக்கு தகுந்த மாதிரி அலோகேஷன் பண்ணணும். ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் கண்டிப்பாக வச்சுக்கணும். ஒரு அவசர காலத்தில் ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸு அந்த மாதிரி வரும்போது அதுக்கு கண்டிப்பாக ஃபண்ட் இருக்கணும். அதுக்காக தான் நம்ம எல்லா ஆப்ஷன்லேயுமே ஆர்டி, எஃப்டி கண்டிப்பாக வச்சுருக்கோம். அதுமாதிரி குழந்தைகள் எதிர்காலத்துக்கு பெண் குழந்தைங்கன்னா செல்லுமகள் திட்டம், ஆண் குழந்தைங்கன்னா பிபிஎஃப், ஃபிக்ஸ்டு டெபாசிட்டு, எஸ்ஐபி அந்த மாதிரி போட்டு வச்சுக்கிறது நல்லது. அதேமாதிரி நம்ம ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் நமக்கு என்ன அமௌண்ட் வேணும் அப்படிங்கிறது தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கணும். அதே மாதிரி கோல்டு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு சேஃபாக எப்படி அலாட் பண்ணுறது, வேஸ்டேஜ் இல்லாமல் எப்படி வாங்குறது அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கணும். எந்த விளக்குக்கு எங்கே முதலீடு பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். சரி, 5000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறோம். என்னென்ன டிஃப்ரெண்ட் சேவிங் காம்பினேஷன் எப்படி பிரித்து முதலீடு பண்ணலாம் அப்படிங்க பற்றி ஒவ்வொன்றா பார்க்கலாம். எப்படி 5000 ரூபாய் பிரிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சேஃப்டியும் பார்க்கணும், வளர்ச்சியும் பார்க்கணும், மாதம் மாதம் பேலன்ஸாக இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி பார்க்கணும், ரிஸ்கையும் பார்க்கணும், நம்ம கோல் இலக்கெனவோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ 5000 ரூபாய் எப்படி பிரிக்கிறது அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கன்சர்வேட்டிவ் பிளான். எனக்கு எந்த விதமான ரிஸ்க்கு வேண்டாம், 100% கேரண்டியான இன்வெஸ்ட்மெண்ட் தான் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு ரெக்கரிங் டெபாசிட் ஆர்டியில் 2000 ரூபா, ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் 2000 ரூபா, பிபிஎஃப் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டில் 1000 ரூபா. இது ஃபுல்லாக கவர்மெண்ட் கேரண்டி கொடுக்கக்கூடிய, பேங்க் கேரண்டி கொடுக்கக்கூடிய ஸ்கீமில் தான் போடுறோம். எந்த விதமான ரிஸ்க்கும் கிடையாது. சரி, ரெண்டாவது ஆப்ஷன், சரி கொஞ்சம் பேலன்ஸாக போகலாமே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஆர்டியில் 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணலாம், எஃப்டியில் 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணலாம், பிபிஎஃப்பில் 2000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணலாம், எஸ்ஐபி மியூச்சுவல் எஸ்ஐபியில் ஒரு 1000 ரூபா மட்டும் ஸ்டார்ட் பண்ணலாம். இது பாதுகாப்பு வருது, கொஞ்சம் வளர்ச்சியும் கொண்டு வரோம். ஃபஸ்ட் ரெண்டு மெயினாக வந்து எமர்ஜென்சி ஃபண்டு இதுக்காக, ரெண்டாவது ரெண்டு வளர்ச்சிக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மூணாவது எனக்கு மெயினாக க்ரோத், வளர்ச்சி நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபிக்கு 2000 ரூபா ஒதுக்குறோம், ஆர்டிக்கு ஒரு 1000 ரூபா, கோல்டில் வந்து 1000 ரூபா போடலாம், கோல்டு இடிஎஃப்லேயோ கோல்டு இஜிஆர்லேயோ 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணலாம், பிபிஎஃப் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டில் 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணலாம். இது அதிக வளர்ச்சிக்கான திட்டம். சரி, அடுத்த ஆப்ஷன், எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது 10 வயசுக்குள்ளே, அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ண நினைக்கிறவங்களுக்கு எஸ்எஸ்ஒய் செல்லுமகள் சேமிப்பு திட்டத்தில் 2000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணலாம், ஆர்டியில் 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணலாம், எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்டில் 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணலாம், ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணலாம். இது பெண் குழந்தை எதிர்காலத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய மெத்தடு. சரி, அடுத்த 5வது ஆப்ஷன் கோல்டு ஃபோக்கஸ். தங்கத்தில் வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக கோல்டில் 2000 ரூபா, கோல்டுனாவே கோல்டு இடிஎஃப்ஓ அல்லது கோல்டு இஜிஆரோ அந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஃபார்மில் இன்வெஸ்ட் பண்ணிக்க நல்லது. ரெண்டாவது ஆர்டியில் 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறோம், பிபிஎஃப்பில் 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறோம், எஸ்ஐபியில் 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறோம். சப்போஸ் கோல்டு இன்ட்ரெஸ்ட் பர்சன்ஸ் கூட நான் 2000 ரூபா தான் கோல்டுக்கு சொல்லியிருக்கோம், இது 3000 ரூபா அதை இன்வெஸ்ட்மெண்ட் தான் சொல்லியிருக்கோம். சரி, இதுக்கெல்லாம் என்ன டேக்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபிக்ஸ்டு டெபாசிட் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து டேக்ஸபிள் தான் வரும். ஆனால் 12 லட்ச ரூபா லிமிட்டு, அதுக்குள்ளே மற்ற இன்கம் எல்லாமே சேர்த்து வந்ததுன்னா எந்த டேக்ஸ் வராது. எஸ்ஐபி வந்து கேபிட்டல் கெயின் கான்செப்ட்டில் வரும், 1.5 லட்சம் டேக்ஸ் கிடையாது. அதுக்கப்புறம் 12% டேக்ஸ் அப்படி தான் வரும், நம்ம குறைவான டேக்ஸ் தான் வரும். பிபிஎஃப்க்கும் செல்லுமகளுக்கும் எந்த விதமான டேக்ஸும் கிடையாது, ட்ரிபிள் பெனிஃபிட்டில் வருது. போடும்போது டேக்ஸ் ஃப்ரீ, ஐடிசியில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்தாலும் டேக்ஸ் ஃப்ரீ, எடுக்கிறவங்களுக்கு டோட்டலாகவே டேக்ஸ் ஃப்ரீ. ஸோ வரி பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். என்னென்ன மிஸ்டேக்கை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, எமர்ஜென்சி ஃபண்டு இல்லாமல் இருக்கிறது, கண்டிப்பாக ஒரு அவசர தேவைக்கு ஃபண்டு வச்சுக்கணும். அதுக்காக எல்லா ஆப்ஷன்லேயுமே நாம் ஆர்டிஓ எஃப்டிஓ கண்டிப்பாக வச்சுருக்கிறோம். அதே மாதிரி எந்த இலக்கு இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. எக்ஸஸ் ரிஸ்க், அதாவது 5000 ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபிலேயே போட்டு ரிஸ்க் எடுக்கக்கூடாது. இரகுலர் சேவிங்ஸ், ஒரு 3 மாதம் இன்வெஸ்ட் பண்ணுறது, அப்போ கொஞ்ச நாள் விட்டுறது, மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணுறது, அந்த மாதிரி இரகுலர் இருக்கக்கூடாது. இந்த தவறுகளை தவிர்க்கணும். சரி, கடைசியாக எந்த பிளான் நமக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சேஃப்டி வேணுமா, 100% எல்லாமே சேஃப்டியாக தான் இருக்கணும், எந்தவுமே ரிஸ்க்குமே வேண்டாம்ங்களுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் பெட்டராக இருக்கும். கொஞ்சம் பேலன்ஸாக போய்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு 2வது ஆப்ஷன் 3வது ஆப்ஷன் பெட்டராக இருக்கும். நீண்ட காலத்துக்கு முதலீடு பண்ண நினைக்கிறவங்களுக்கு நம்ம பிபிஎஃப் எஸ்ஐபி அதெல்லாம் பெட்டராக இருக்கும். சைல்டு ஃபியூச்சர், சப்போஸ் பெண் குழந்தைங்கன்னா செல்லுமகள், ஆண் குழந்தைங்கன்னா பிபிஎஃப் எஸ்ஐபி அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஆர்டிக்கும் எஸ்ஐபிக்கான டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது எது சிறந்தது அப்படி தனியாக வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காதவங்க பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஏற்ற திட்டங்கிறத அதுக்கு தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கணும். சரி, சின்னதாக கூட ஸ்டார்ட் பண்ணலாம், ஆனால் தொடர்ந்து மாதம் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வரணும். சேவிங் ஹேபிட்டை உருவாக்கணும். நீண்ட காலத்தில் ஃபைனான்ஸ் டிசிப்ளினாக இன்வெஸ்ட் பண்ணணும். கன்சிஸ்டன்சி, தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணுறது தான் ரொம்பவே முக்கியம். அது வந்து நீண்ட காலத்தில் செல்வத்தை உருவாக்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபைனலாக பார்த்தோம்னா நிறைய சேவிங்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. 5000 ரூபா அலாக்கேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ரிஸ்கியுமு சேஃப்டியுமு எப்படி கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருக்கலாம். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு லேட் பண்ணிகிட்டே போக வேண்டாம். உடனடியே ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரியான பிளானோட ஃபஸ்ட்டே வந்து நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு எந்த ஆப்ஷன் உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு பார்த்துட்டு அந்த ஆப்ஷன் படி சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. அப்புறம் உங்கள் இன்க்ரீஸ் ரைஸ் ஆகும்போது, இன்கம் அதிகமாகும் போது இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகம் பண்ணுங்க. சரி, 5000 ரூபாய் பெண்களை எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயிலாக பார்த்தோம். சரி, இப்போ வந்து உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திட்டம் ஆப்ஷன் பெட்டராக தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு எந்த ஆப்ஷன் பெட்டராக இருக்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுமாதிரி உங்களுக்கு பிளான் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களும் எப்படி பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனல் ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டாக்டர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரீசெண்ட் அப்டேட்ஸ்லாம் கொடுத்துட்ருக்குறோம். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா இன்ட்ரெஸ்டிங் வீடியோவும் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதோட வீடியோவை முடிச்சுக்கலாம். வீடியோ எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லானதுன்னு நினைக்கிறேன். நம்ம க்ரோயிங் சேனல்னால யூடியூப் நமக்கு ஹைப் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வீடியோவை ஹைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எல்லா வீடியோலையும் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சேர்த்து தான் கொடுத்துருக்கேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா இன்ட்ரெஸ்டிங் வீடியோவும் பாருங்கள்.